சில சகோதரர்கள் ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எம்மால் கனவில் காண முடியுமா என்று கேட்கிறார்கள். அவர்களுடைய வேண்டுகோளுக்கிணங்க ஹதரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எம்மால் கனவில் காண முடியுமா, அது சாத்தியமா? இதே போல முஸ்லிம்களையும் தாண்டி மாற்று மத சகோதரர்களுடைய கனவில் ஹதரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வருவார்களா? அப்படி வந்தால் அது எதற்குரிய அடையாளம் என்ற எல்லா விடயத்தையும் தெளிவான ஆதாரங்களுடன் இந்த பதிவிலே பார்ப்போம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹி அம்மா பஅத். கண்ணியத்திற்குரிய இறைவனின் நல்லடியார்களே, அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நம் அனைவர் மீதும் உண்டாவதாக. ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கனவில் காண முடியுமா என்று பார்த்தால் நிச்சயமாக கனவிலே காண முடியும். அருமையானவர்களே, இதை பற்றி ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏராளமான ஹதீஸ்களில் தெளிவாக கூறியிருக்கிறார்கள். புகாரியுடைய 110வது ரிவாயத், சஹீஹ் முஸ்லிமுடைய 2266வது ரிவாயத், அபூதாவுடைய 5123வது ரிவாயத், இப்னு மாஜாவுடைய 3901வது ரிவாயத். ஹஜ்ரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க, ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெளிவாக சொன்னார்கள், மன் ரஆனி ஃபில் மனாமி ஃபக்கத் ரஆனி ஃபஇன்ன ஷைத்தான லா யதமஸ்ஸலு ஃபீ சூரதி. யார் என்னை கனவிலே காணுகிறாரோ அவர் என்னைத்தான் திட்டமாக கனவிலே கண்டுவிட்டார். நிச்சயமாக ஷைத்தான் என்னுடைய தோற்றத்திலே வரமாட்டான் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெளிவாக சொல்லியிருக்கிறார்கள். இதே போல புகாரியுடைய 6996வது ரிவாயத், சஹீஹ் முஸ்லிமுடைய 257வது ரிவாயத், அபூ கத்தாதா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க, ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மன் ரஆனி ஃபக்கத் ரஅல் ஹக்க. யார் என்னை கனவிலே காணுகிறாரோ அவர் உண்மையை தான் கண்டுவிட்டார் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இதே போல சஹீஹுல் புகாரியுடைய 6993வது ரிவாயத், சஹீஹ் முஸ்லிமுடைய 2266வது ரிவாயத், அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க, ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மன் ரஆனி ஃபில் மனாமி. யார் என்னை கனவிலே காணுகிறாரோ ஃபஸயரானி ஃபில் யக்ததி. அவர் நிஜத்திலே என்னை காணுவார். வலா யதமஸ்ஸலு ஷைத்தானு பி. என் போல ஷைத்தானுக்கு வர முடியாது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அதாவது என்னை போன்ற தோற்றத்திலே ஷைத்தானுக்கு வர முடியாது என்று நபி அவர்கள் தெளிவாக சொல்லியிருக்கிறார்கள். இப்படி ஏராளமான ரிவாயத்துகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கனவிலே காணும் விடயத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. எந்த அளவுக்கு என்றால், ஷமாயிலு திர்மிதியுடைய கடைசி பாடம், பாபு மா ஜாஅ ஃபீ ருயத்தி ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபில் மனாமி. கனவிலே ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை காண்பது என்ற தலைப்பில் இமாம் திர்மிதி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் 11 ரிவாயத்துகளையும் கொண்டு வந்திருக்கிறார்கள். ஆகவே தெளிவாக ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், என்னை யார் கனவிலே காணுகிறாரோ அவர் நிச்சயமாக ஃபக்கத் ரஆனி, திட்டமாக அவர் என்னைத்தான் கண்டார். ஷைத்தான் என்னுடைய தோற்றத்திலே வர மாட்டான் என்று சொன்னார்கள். சில சந்தர்ப்பங்களிலே கனவுடைய சந்தர்ப்பத்தில் ஷைத்தான் மனிதர்களுடைய தோற்றத்திலே வருவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. இதைத்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், என்னை யாராவது கனவிலே கண்டால் நான் தான் அது கனவிலே தெரிந்தேனே தவிர என்னை போன்று ஷைத்தானுக்கு வர முடியாது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திட்டமாக சொல்லியிருக்கிறார்கள். ஆகவே ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எம்மால் கனவில் காண முடியும். எந்த அளவுக்கு ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சுன்னாக்களை, வழிமுறைகளை பின்பற்றி நபி அவர்கள் மீது ஸலவாத்து சொல்லி நபி அவர்களுடைய அன்பு எங்களுடைய உள்ளத்தில் அதிகமாக இருக்குமோ அந்த அடியார்கள் பாக்கியம் பெற்றவர்கள். அவர்களுடைய கனவிலே ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடிக்கடி வருவார்கள். நான் மேலே சொன்ன ரிவாயத், சஹீஹுல் புகாரி, சஹீஹுல் முஸ்லிமுடைய ரிவாயத், மன் ரஆனி ஃபில் மனாமி. யார் என்னை கனவிலே காணுகிறாரோ ஃபஸயரானி ஃபில் யக்தா. அவர் நிஜத்திலே என்னை காணுவார் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்களே. இதற்கு மார்க் அறிஞர்கள் அல்லாமா முல்லா அல் யக்காரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் தங்களுடைய மிர்காத்துல் மஃபாத்திஹ் என்ற கிதாப், மிஷ்காத்துடைய சிறந்த விரிவுரை தான் மிர்காத்துல் மஃபாத்திஹ். இதிலே அவர்கள் கூறும் பொழுது ஒரு கருத்து, அவர் உலகத்திலேயே நபி அவர்களை காணுவார். அதாவது ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்திலே வாழ்ந்த சஹாபாக்கள் நபி அவர்களை கனவிலே கண்டார்கள். அதே போல அவர்கள் நிஜத்திலும் நபி அவர்களை பார்த்து
பார்த்திருக்கிறார்கள். இரண்டாவது கருத்து, நபி அவர்கள் வஃபாத்தானதற்கு பிறகு, நபி அவர்கள் மரணமடைந்ததற்கு பிறகு யாரெல்லாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கனவிலே காணுகிறாரோ அவர் நிச்சயமாக மறுமையுடைய நாளிலே நபி அவர்களை பார்ப்பார் என்பது தான் இந்த ஃபஸயரானி ஃபில் யக்தா, நிஜத்திலே அவர் என்னை காண்பார் என்ற நபி அவர்களுடைய வார்த்தைக்கு விளக்கம் என்று கூறுகிறார்கள். ஆகவே ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த பரிசுத்தமான நிலவை போன்று இருக்கக்கூடிய அந்த முகத்தை அடிக்கடி கனவிலே காணக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் அடிக்கடி நசீபாக்குவானாக. இப்பொழுது எங்களுக்கு ஒரு கேள்வி எழும்பலாம், ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கனவில் முஸ்லிம்கள் மட்டும் தான் பார்க்க முடியுமா? அந்நிய சகோதரர்கள், அதாவது மாற்று மதத்திலே இருக்கக்கூடிய சகோதரர்களுடைய கனவிலே நபி அவர்கள் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டா என்ற ஒரு கேள்வி எழும்பலாம். அருமையானவர்களே, இதற்குரிய பதிலையும் இஸ்லாம் தெளிவாக சொல்லித் தருகிறது. மார்க்க அறிஞர்கள் என்ன கூறுகிறார்கள் என்றால், காஃபிர்கள், அதாவது அந்நிய சகோதரர்கள், மாற்று மத சகோதரர்களுடைய கனவில் ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வருவதற்கு வாய்ப்புகள் இருக்கின்றன. அப்படி நபி அவர்கள் மாற்று மத சகோதரர்களுடைய கனவிலே வந்தால் அது எதற்குரிய அடையாளம் என்று சொன்னால், அவருக்கு நபி அவர்கள் நேர்வழி காட்டுகிறார்கள் என்பதற்குரிய ஒரு நற்செய்தியாகவும் அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதற்கு ஒரு அடிப்படை காரணமாகவும் இது இருக்கும் என்று கூறுகிறார்கள். அல்லாமா இப்னு சீரின் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி கனவுக்கு விளக்கம் சொல்வதில் மிக முக்கியமான இமாம். இவர்கள் தங்களுடைய தஃப்சீருல் கபீர் லில் அஹ்லாமிலே கூறுகிறார்கள், ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உண்மையான தோற்றத்திலே யார் காணுகிறாரோ அது உண்மையான கனவு தான். அந்த கனவை முஸ்லிம் கண்டிருந்தாலும் சரி, அல்லது அந்நிய மதத்தை சேர்ந்த மாற்று மத சகோதரர்களில் ஒருவர் கண்டிருந்தாலும் அது உண்மையான நபி அவர்களுடைய தோற்றம் தான். இப்படி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மாற்று மத சகோதரர்களுடைய கனவிலே வருவது இஸ்லாத்தின் பக்கம் அவர்களை அழைப்பு விடுப்பதற்காக என்பதாக முஹம்மத் பின் சீரின் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் தெளிவாக குறிப்பிடுகிறார்கள். இதே போல ஹாஃபில் இப்னு ஹஜர் அஸ்கலானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி புகாரியுடைய விரிவுரை ஃபத்ஹுல் பாரியிலே குறிப்பிடும் பொழுது, அந்நிய சகோதரர்கள், மாற்று மத சகோதரர்கள் ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கனவில் காணுவது ஃபயகூனு ذلك சபபன் லி இஸ்லாமிஹி, அந்த சகோதரர், அந்த மனிதர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதற்கு இது காரணமாக இருக்கும் என்று கூறுகிறார்கள். இதே போல இமாம் நவவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஸஹீஹ் முஸ்லிமுடைய விரிவுரை ஷரஹ் முஸ்லிமிலே கூறும் பொழுது, ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கனவிலே காணுவது ஹக்குன், உண்மையான விடயமாகும். ஆனாலும் காண்பவருடைய நிலைமையை பொறுத்து அந்த கனவு வேறுபடும் என்று கூறுகிறார்கள். சொல்லிவிட்டு அவர்கள் சொல்லும் பொழுது, கனவை கண்டவர் முஸ்லிமாக இருந்தால் ஃபஹிய பிஷாரத்துன், அந்த கனவு அவருக்கு நற்செய்தியாக, சுப செய்தியாக அமையும். வைன்கான ஆசியன், அந்த கனவை கண்டவர் ஒரு பாவியாக இருந்தால் ஃபஹிய இன்சாருன், அந்த கனவு அவருக்கு எச்சரிக்கையாக அமைகிறது. வைன்கான காஃபிரன், அந்த கனவை ஒரு அந்நிய சகோதரர், மாற்று மத சகோதரர்களில் ஒருவர், காஃபிரான ஒருவர் கண்டால் ஃபஹிய தஅவத்துன் இலல் ஹிதாயா, அது அவரை நேர்வழியின் பக்கம் இட்டுச் செல்லக்கூடிய ஒரு அழைப்பு என்பதாக இமாம் நவவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் தெளிவாக குறிப்பிட்டிருக்கிறார்கள். இதே போல காதி இயாத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் தங்களுடைய அஷ்ஷிஃபா பி தஅரீஃபி ஹுகூகில் முஸ்தஃபா என்ற கிதாபிலே குறிப்பிட்டிருக்கிறார்கள், ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கனவில் காண்பது என்பது உண்மையான விடயம். ஒவ்வொரு மனிதருடைய ஈமானுடைய தரத்தை பொறுத்து ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கனவிலே தோன்றுவார்கள். இதே போல ஒரு அந்நிய சகோதரர் காஃபிருடைய கனவிலே நபி அவர்கள் தோன்றுவது யதுஊஹு இலல் ஈமான், அவரை இறை விசுவாசத்தின் பக்கம் அழைப்பதற்காக வேண்டி, இஸ்லாத்தின் பக்கம் அழைப்பதற்காக வேண்டித்தான் ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவ்வாறு அந்நிய சகோதரர்கள், மாற்று மத சகோதரர்களுடைய கனவிலே தோன்றுவார்கள் என்பதாக கூறுகிறார்கள். அருமையானவர்களே, நிஜத்திலும் எத்தனையோ சம்பவங்கள் நடந்திருக்கின்றன. எந்த அளவுக்கு பதியப்பட்டிருக்கிறது என்று சொன்னால், பிரான்ஸை சேர்ந்த ஒரு கிறிஸ்தவ சகோதரர், அவர் முஸ்லிம்களுடன் வேலை செய்து கொண்டிருக்கிறார். முஸ்லிம்களுடன் அவர் வேலை செய்து கொண்டிருந்ததின் காரணமாக ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி அவர் அதிகமாக அறிந்திருந்தார். இந்த சந்தர்ப்பத்தில் ஆனாலும் அவர் இஸ்லாத்தை ஏற்றிருக்கவில்லை. ஒரு நாள் இவர் தூங்கும் பொழுது கனவிலே ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வருகிறார்கள். இவர் கிறிஸ்தவ சகோதரராக இருக்கும் நிலையில் அந்த கனவிலே என்ன நடந்தது என்று சொன்னால், ஒரு பிரகாசமான முகமுடைய ஒரு மனிதரை இந்த கிறிஸ்தவ சகோதரர் பார்க்கிறார். அவர் வெள்ளை நிற ஆடையை அணிந்து இவரை நோக்கி நெருங்கி வருகிறார். இந்த மனிதர், நீங்கள் யார் என்று கேட்டதும், இத்தபிஅனி அன முஹம்மதுர் ரசூலுல்லாஹ், என்னை நீங்கள் பின்பற்றுங்கள், நான் தான் அல்லாஹ்வுடைய தூதராகிய முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்பதாக கூறுகிறார். இவர் உடனே திடுக்கிட்டு எழுந்து அழுகிறார். தன்னுடைய சகோதரர்களிடத்திலே இதை பற்றி சொல்கிறார். அதற்கு பிறகு இஸ்லாத்தை பற்றியும் ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்
அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வாழ்க்கை வரலாறுகளையும் படிக்க ஆரம்பித்து கடைசியாக இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார். அருமையானவர்களே, இவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதற்கு அடிப்படை காரணமாக இருந்தது, இவர் கிறிஸ்தவ சகோதரராக இருந்த நிலையில் நபி அவர்கள் கனவிலே வந்தது தான். இதே போல பிரித்தானியா யூகேயில் நடந்த ஒரு சம்பவம் பதியப்பட்டிருக்கிறது. அந்த யூகேயில் ஒரு மனிதர் இருக்கிறார், இவர் நாஸ்திகராக இருக்கிறார், கடவுளுடைய நம்பிக்கை இல்லாத ஒரு நாஸ்திகராக இவர் இருக்கிறார். இவர் ஒரு நாள் கனவிலே ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை காணுகிறார். ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்களுக்கு கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். அந்த கற்கக்கூடிய மக்கள் எல்லோரும் கண்ணியமான முறையிலே நபி அவர்களை உற்று நோக்கி கொண்டிருக்கிறார்கள். இந்த நேரத்தில் இந்த நாஸ்திகர் என்ன செய்கிறார், அந்த மனிதரை பார்த்து நீங்கள் யார் என்று கேட்டதும் நான் தான் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்பதாக நபி அவர்கள் கனவிலே பதில் அளிக்கிறார்கள். இவர் திடுக்கிட்டு மறுநாள் காலையில் எழுகிறார். தன்னுடைய முஸ்லிம் சகோதரனை சந்தித்து நான் உங்களுடைய நபியை கனவிலே கண்டேன், அவரை பார்க்கும் பொழுது அது பொய்யான கனவாக எனக்கு விளங்கவில்லை, அவர் உண்மையான இறை தூதர் தான் என்று சொல்லி அதே சந்தர்ப்பத்தில் ஷஹாதத் கலிமாவை சொல்லி இஸ்லாத்தை ஏற்ற விடயமும் பதியப்பட்டிருக்கிறது. ஆகவே அந்நிய சகோதரர்கள் மாற்று மத சகோதரர்களுடைய கனவிலே ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வருவார்கள் என்பது இந்த தற்காலத்திலே நடந்த சம்பவங்களின் மூலமாக தெளிவாக விளங்க வருகிறது. ஆகவே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை யார் வேண்டுமானாலும் கனவிலே பார்க்க முடியும். அதற்கு சிறந்த ஒரு உதாரணம் தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முஸ்லிம்களுக்கு மட்டும் நபியாக அனுப்பப்படவில்லை. வமா அர்சல்நாக இல்லா ரஹ்மத்தன் லில் ஆலமீன், ஒட்டுமொத்த அகிலத்தாருக்கும் தான் அல்லாஹ் நபியாக அனுப்பியிருக்கிறான். கியாமத் நாள் வரை வரக்கூடிய எல்லா மனிதர்கள், அவர்கள் முஸ்லிம்களாக இருந்தாலும் சரி, வேற்று மதத்தை சேர்ந்தவர்களாக இருந்தாலும் சரி, அனைவருக்கும் ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் ரசூல், இறை தூதர். ஆகவே இந்த சமுதாயத்தில் இருக்கக்கூடிய அனைவருமே ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உம்மத்தினர் தான், முஸ்லிம்கள் மட்டும் கிடையாது. அந்நிய சகோதரர்கள் அனைவரும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உம்மத்துக்குள்ளால் தான் வருவார்கள். ஆகவே அந்நிய சகோதரர்களுடைய கனவிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தாராளமாக வர முடியும். காரணம் என்ன, அந்த நபரும் நபி அவர்களுடைய உம்மத்தை சேர்ந்தவர் தான். ஆகவே ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சுன்னாக்களை, வாழ்க்கையை எந்த அளவுக்கு நாங்கள் அதிகமாக பின்பற்றுகிறோமோ அந்த அளவுக்கு அந்த முபாரக்கான முகத்தை எம்மால் கனவிலே பார்க்க முடியும். ஆகவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த பௌர்ணமி நிலவை போன்று இருக்கக்கூடிய அந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முகத்தை அடிக்கடி கனவிலே காணக்கூடிய பாக்கியத்தை நசீபாக்குவானாக. ஜஸாக்குமுல்லாஹு கைர். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.